வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் முடிவு என்னை மிகவும் நிகழ வைத்து விட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமை அலுவலகம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. திமுக தலைவர் ஸ்டாலின், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஆகியோர் முன்னிலையில் கையொப்பந்தம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிடும் என்று தெரிவித்தார் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்போம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் முடிவு என்னை மிகவும் நெகிழ வைத்துவிட்டது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் அன்பும் பண்பும் கொண்ட தனது நண்பரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் அண்ணா அறிவாலயத்தில் தன்னை சந்தித்து நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்போம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 2 அரசியல் இயக்கங்களின் தலைவர்களாக மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாக தாங்கள் இருவரும் இருதரப்பு கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம். இது தியாகம் அல்ல, கடமை என்று அவர் சொன்னார். ஆனால் உண்மையில் அவர் செய்திருப்பது தியாகம்தான். மேலும் அவருக்கு தான் எப்படி நன்றி சொல்வது என தெரியவில்லை. அவரது முடிவு என்னை மிகவும் நெகிழ வைத்துவிட்டது என்று தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதிமுக தலைமை அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பிலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதன்படி சென்னை மயிலாப்பூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து 27ஆம் தேதி ஆலந்தூரில் நடைபெறும் கூட்டத்திலும் தாம்பரத்தில் நடைபெறும் கூட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதையடுத்து 28ஆம் தேதி ஆர்.கே. நகரிலும் திருவொற்றியூரிலும் நடைபெறும் கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றிற்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான உடன்பாடு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஆகியோர் முன்னிலையில் கையொப்பமானது. தேமுதிகவிற்கு ஏற்கனவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கப்பட்டுள்ளது. சுதீஷ் மாநிலங்களவை உறுப்பினராகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Surely our alliance is going to win this time. Ma'am, how are you satisfied with the number of constituencies that have been allocated? See, because this is a very biggest alliance, so they are giving some few seats to others. So like that, we also gave some constituencies to the success of alliance. DMDK was the last to join this secular progressive alliance. There have been other parties which have been long-standing with DMK. But the seat sharing talks with them had taken several rounds. But DMDK, it was swift and quick. What is that ingredient that's made you, to get the seats as soon as possible? That's all. The Palamoli is there. Late vandalum, latest vandirukkom. So this is going to be the very great and successful alliance. So everybody is satisfied with this. Are you going to contest in this election? Sure. Why not? Myself and all the everybody is going to contest. Thank you very much. Thank you. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய தொகுதிகளில்
தமாக போட்டியிடுகிறது. மேலும் இதற்கான உடன்பாடு தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிடும் என்று தெரிவித்தார். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தின் கோட்பாடுகளுக்கு இணக்கமாக வர முடியாத நிலையில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடவில்லை என்று கூறினார். ஏற்கனவே சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட இயலாத சூழலில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்றும் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியபோது, தாங்கள் தற்பொழுது ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்றும் மற்றொரு பக்கம் ஒப்பந்தம் ஏற்படுத்த விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஈரானின் அனைத்து விமான எதிர்ப்பு அமைப்புகளும் பெரும்பாலான ஏவுகணைகளும் அழிக்கப்பட்டு விட்டன. உலகிலேயே மிகப்பெரிய மின்சாரம் உற்பத்தி நிலையங்களில் ஒன்றை துல்லியமாக தாக்கும் வாய்ப்பு தங்களிடம் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பதால் அதை நிறுத்தி வைத்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கப் போவது இல்லை என்றும் ஈரானுடன் ஒப்பந்தம் தெரிவித்துள்ளதாக கூறினார். எனவே ஈரானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று பெருமிதமாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்பதாகவும் அந்த கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து அதன் வெற்றிக்காக கடுமையாக உழைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதற்காக மக்கள் நீதி மய்யத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை திமுக வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய இக்கட்டான அரசியல் சூழலில் திமுக தருவதாக சென்னை தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் தனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை என்றும் திமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பதாகவும் அறிவித்துள்ளார். இந்த முடிவை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்திற்கு சென்று ஸ்டாலினிடம் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். DMK is a party. I believe in ideologies. திராவிடம் வெல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஐடியாலஜி. That is my ideology. And we will prevail. So will you be campaigning for the Secular Progressive Alliance across Tamil Nadu in this? Absolutely. Absolutely. As I did last time, I will do again. Your cadre would be disappointed. Well, they are not. Ask my president. Because they know my vision. They follow my vision. And I'm a culturist, as I told you. And we don't have 5-year plan. Minimum quarter century of planning is required for a vision and an ideology. We are centrists. We know. We won't lean. Thank you. தேர்தல் நேரத்தில் தங்களின் கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளிக்கிறதோ அவர்களுக்கே ஆதரவை தெரிவிப்போம் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஆலோசனை கூட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் விக்ரமராஜா, இணைய வழி வணிகத்தின் மூலமாக 35 விழுக்காடு வியாபாரம் பறிபோய்விட்டதாகவும் சில்லறை விற்பனையும் செய்யலாம் என்று அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் இன்னும் 5 ஆண்டுகளில் 15 லட்சம் கடைகள் இல்லாமல் போய்விடும் என்றும் கூறினார். தங்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளிக்கும் கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்க உள்ளதாகவும் விக்ரமராஜா கூறினார். தொடங்க இருக்கிறார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக 5000 வணிகர்கள் பங்கேற்பது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு வரலாறு மிக்க ஒரு மாநாடாக, வருங்காலத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய மாநாடாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் இரட்டை இலை சின்னம் எங்கே என்றும், இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் வாக்களிக்க மாட்டோம் என்றும் சுவர் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அதிமுக 2 முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் 1 முறை திருவையாறு தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கே வழங்கியது. இந்த முறையும் கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு திருவையாறு தொகுதியை அதிமுக ஒதுக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, கண்டியூர் உள்ளிட்ட ஊர்களில் சுவர்களில் இரட்டை இலை சின்னம் எங்கே என்றும், இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அதிமுக உண்மை தொண்டன் என்று ஒட்டப்பட்டிருக்கும் சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி
நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அருகே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி தனியார் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மங்கள வாத்தியம் முழங்க திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயகுமாரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தனியார் கல்லூரி மாணவ மாணவியர் விரல் நுனியில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம், அனைவரும் வாக்களிப்போம் என்கிற சொற்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு நகராட்சி அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். பேரணியில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயகுமாரி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் செஞ்சிலுவை சங்க செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மாணிக்கம், திருக்கழுக்குன்றம் துணை வட்டாட்சியர் சந்திரசேகர், அரசு அலுவலர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்கு எந்திரங்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 2,20,743 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களுக்காக 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய துணை ராணுவ படையினரும் மாவட்ட காவல்துறையினரும் இணைந்து பதற்றம் நிலவும் பகுதிகளில் கொடி அணிவகுப்பை நடத்தினர். தாராபுரம் தொகுதிக்கான வாக்கு எந்திரங்கள் திருப்பூரில் இருந்து தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. தாராபுரம் தேர்தல் அலுவலரும் கோட்டாட்சியருமான ஃபெலிக்ஸ் ராஜா தலைமையில் வட்டாட்சியர் ராமலிங்கம், துணை வட்டாட்சியர் தேன்மொழி, காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார், காவல் ஆய்வாளர் விவேகானந்தன் ஆகியோர் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் தனி அறையில் அடுக்கி வைக்கப்பட்டன. பின்னர் அறைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டு ஆயுதம் தாங்கிய காவலர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு வழங்கவிருந்த ஹாட்பாக்ஸ்களை பறக்கும் படையினர் பிடிக்க முற்பட்ட போது வீசிவிட்டு சென்று விட்டனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த திடீர்குப்பத்தில் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு ஹாட்பாக்ஸ் வழங்கி கொண்டிருந்தனர். தகவல் அறிந்து வந்த பறக்கும் படையினர் அவர்களை பிடிக்க முற்பட்டனர். அப்போது 6,000 ரூபாய் மதிப்பிலான ஹாட்பாக்ஸ்களை வீசிவிட்டு அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். பறக்கும் படையினர் ஹாட்பாக்ஸ்களை கைப்பற்றி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் துணை இராணுவத்தினரும் காவல்துறையினரும் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற உள்ளது. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஊக்கப்படுத்தவும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் வகையில் செயல்படுவோரை எச்சரிக்கும் வகையிலும் காவல் படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பில் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி மனோஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவில்பட்டி நகரின் முதன்மையான வீதிகள் வழியாக சென்ற அணிவகுப்பு எட்டயபுரம் சாலை வழியாக காந்தி மைதானத்தில் நிறைவடைந்தது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இலக்கியத்துறை சார்பில் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அறக்கட்டளை சொற்பொழிவு நடைபெற்றது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சீபா ஆதித்தனார் அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு துணைவேந்தர் பொறுப்பு குழு உறுப்பினர் பாரத ஜோதி தலைமை தாங்கினார். இலக்கியத்துறை தலைவர் தேவி வரவேற்றார். பதிவாளர் பன்னீர்செல்வம் வாழ்த்துரையாற்றினார். மதுரை தியாகராசர் கல்லூரி பேராசிரியரும் பட்டிமன்ற நடுவருமான கு ஞானசம்பந்தன் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் என்ற தலைப்பில் பேசினார். மக்களுக்கு புரியும் மொழியில் எழுத வேண்டும், தமிழை கொச்சைப்படுத்தக்கூடாது, சுருக்கமாக அதுவும் குழப்பமில்லாமல் எழுத வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்தவர் ஆதித்தனார் என்று கூறினார். தொடர்ந்து காரைக்குடி ராகவேந்திரன் ஒரு மனிதர் ஒரு பத்திரிகை ஒரு புரட்சி என்ற தலைப்பில் பேசினார். அப்போது நாளிதழ் துறையில் சீபா ஆதித்தனார் ஏற்படுத்திய புரட்சிகளையும் தமிழை எளிய மக்களிடம் கொண்டு சென்ற அவரது முயற்சியையும் நினைவு கூர்ந்தார். தாராபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்று கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் கூட்டமைப்பு, ஓய்வு பெற்ற பணியாளர்கள் கூட்டமைப்பு ஆகியவற்றின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மண்டல தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. போக்குவரத்து கழகங்களை முழுமையான அரசு துறையாக மாற்றி அனைத்து பணியாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. 2003ஆம் ஆண்டுக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓய்வூதியத்திற்காக பிடித்த தொகையை வட்டியுடன் திருப்பி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு கூட 19 விருதுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு விருதுகளுக்காக உழைத்தாலும் இங்கு மதிக்கப்படுவதில்லை. ஏற்கனவே ஆண்ட அரசு இப்ப ஆட்சி இல்லாத ஒரு சூழல் தேர்தல் களமாக இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே
அன்னங்கால் ஊராட்சியில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 பவுன் நகை 50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள அன்னங்கால் ஊராட்சி மாரியம்மன் கோவில் தெருவில் முருகேச பிள்ளை பச்சையம்மாள் இணையரின் வீடு உள்ளது. வயதான இணையர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் மேல்மருவத்தூர் தனியார் மருத்துவமனையில் உள்ள நோயாளிக்காக சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய இணையர் தங்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 5 பவுன் நகை 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடி சென்றதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து ஒரத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூரில் தனது மகனை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்லும் போது ஆட்டோ கவிழ்ந்ததில் தாய் பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் அருளானந்த நகரை சேர்ந்த முரளி சென்னையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அவர் மனைவி கிருத்திகா, இவர்களின் மகன் கவின் யாகப்பா நகரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறான். இந்த நிலையில் மாலையில் தனது மகனை பள்ளியில் இருந்து அழைத்து வர கிருத்திகா ஆட்டோவில் சென்றார். பின்னர் தனது மகனுடன் கிருத்திகா வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். பரிசுத்தம் நகர் ஆர்ச் பகுதியில் வந்தபோது ஆட்டோ கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த கிருத்திகா நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கவினுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் விரைந்து வந்து கிருத்திகா உடலை கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபனை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளியில் வீட்டுக்குள் அழுகிய நிலையில் புரோட்டா மாஸ்டர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளி காதிரியா நகர் தெருவை சேர்ந்தவர் ஜாபர் சாதிக். இவரது மனைவி கஜிதா கனி. இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். 2 மகள்களுக்கும் திருமணமாகிவிட்டது. மகன் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் கஜிதா கனி 8 ஆண்டுகளாக கணவனை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். உணவகத்தில் புரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்த ஜாபர் சாதிக் குடும்பத்துடன் தொடர்பு இல்லாமல் தனியாக வசித்து வந்தார். அவர் வீட்டில் தீய நாற்றம் வீசியதே சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை தட்டியும் திறக்கவில்லை. இதையடுத்து காவல்துறையினரும் பொதுமக்களும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஜாபர் சாதிக்கின் உடல் அழுகிய நிலையில் கிடந்தது. உடலை கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் அரசு பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் விளக்கு சாலை அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக கந்தர்பக்கோட்டை சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் ராஜா என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 10 லட்சம் பணம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலர் பிரகாஷிடம் ஒப்படைத்தனர். சீர்காழி அருகே 2 சக்கர வாகன விபத்தில் மூளை சாவடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு அரசு அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புளிச்சக்காட்டை சேர்ந்த பாஸ்கரன் அவரது மனைவி ஜெயா இருவரும் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது ஜெயாவின் சேலை வாகனத்தில் பின் சக்கரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஜெயா படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மூளை சாவு அடைந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவின் பேரில் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் மூளை சாவு அடைந்த ஜெயாவின் உடலுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தினார். இதில் அரசு துறை அதிகாரிகள், ஜெயாவின் உறவினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட வண்ணத்தேரில் தேரோட்டம் நடைபெற்றது. இதனை அமைச்சர் TRP ராஜா கொடியசைத்து தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் முடிவு என்னை மிகவும் நிகழ வைத்து விட்டது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமை அலுவலகம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. திமுக தலைவர் ஸ்டாலின், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஆகியோர் முன்னிலையில் கையொப்பந்தம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிடும் என்று தெரிவித்தார் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்போம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.